ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிசி அசத்தல். ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா காய்கறியிலும் போட்டு கதம்பம் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. 2 ஆளாக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஓரளவு மீடியமான சைஸில் உள்ள ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அளவு நம்ம சாப்பிட்ற அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன ஆளாக்கில் 3/4 அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதில் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதில் புளி தண்ணி நம்ம கரைக்க வேண்டியிருக்கும். இதில் காட்டுற எல்லா காய்கறிகளையும் நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம கதம்ப சாதம் தயார் பண்ண போகிறோம். எல்லா காய்கறியோட சத்தும் இதில் கிடச்சிடும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டும் நமக்கு இதில் இருக்கும். இதை எங்கள் ஊரெல்லாம் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் வெளியூருக்கு போனாலும் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு சோறு. அது போக நமக்கு வெரைட்டி ரைஸாகவும் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக சோறு குழம்பு கூட்டுன்னு தனியாக வைக்க தேவையில்லை. ஒரே சாதமாக வச்சுக்கலாம். எங்கே வெளியில் போனாலும் இதை ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டும் போயிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் இருந்தால் போதும். இப்போது ஒரு 4 தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் வாழைக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. பொடி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தேங்காய் வெட்டி போட்டு இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாதி அரைஞ்சது கொஞ்சம் சிவப்பு மிளகாய் போட்டு அதையும் நம்ம சேர்ந்து அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம கிண்டிகிட்டு இருக்கிறதோடு சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 4.5 ஆளாக்கு தண்ணி ஊற்றணும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு இறக்கணும் அப்படின்னா நல்ல சுவையான எல்லா சத்தும் நிறைஞ்ச கதம்ப சாதம் ரெடி. இதில் நெய்யை உருக விட்டு நல்ல கொழுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன ஃப்ரை பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஹெல்த்தியான இந்த கதம்பம் சாதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.